ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. செப்டம்பர் மந்த் சேலரி வந்துருச்சு. வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒர்க் அந்த இறைவனோட அருளால் தானே எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் நான் பண்ணுறது இந்த 3 உண்டியலில் காசு எடுத்து வச்சுருவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கு முடியாதவங்களுக்கு. நான் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கேன். மகா ஸ்கூலுக்கு போயாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணணும். எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன்றது நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு மாசத்துக்கு உனக்கு இவ்வளவு போதுமா? ஒரு மாசம் போதும். இங்க பாருங்க, இது நாங்க எல்லாருமே சேர்ந்து பர்ச்சேசிங் பண்ணது. நான் மட்டும் வாங்கல. பில்ல பார்த்தாதான் ஒருத்தங்களுக்கு ஷாக் ஆகும்னு நினைக்கிறேன். 3 டப்பால எடுத்து வச்சிருவேல. எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா செக்குல வாங்கின எண்ணெய் தான். இது வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஆயில், இது வந்து நல்லெண்ணெய். இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, பருப்பு ஐட்டம்ஸ் தான் நான் வந்து இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல வச்சு ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஏன் இந்த மாதிரி பாக்ஸ்ல நான் வந்து ஸ்டோர் பண்றேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தீரும் போது எடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன். தண்ணி பட்டா வீணா போயிடும் இல்லையா? நான் எல்லாத்தையும் ஃபுல்லா கொட்டினா அதுல தண்ணி பட்டு வீணாயிடும். அதனால நான் இந்த மாதிரி பாக்ஸ்ல வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் இப்போ இது நம்ம பருப்புலாம் இதுல எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே பாருங்க, போன மாசம் வாங்கினது கொஞ்சம் இருக்கு. ஸோ எப்பயுமே மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு இல்லைன்றத பார்த்துட்டு லிஸ்ட் எடுத்துட்டு தான் நான் போவேன். பருப்பு அந்த ஐட்டம்ஸ்லாம் தனியா எடுத்து வச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டின்னர் ஐட்டம். இதுல ஏற்கனவே அப்பா வாங்கி கொடுத்த இந்த சிறுதானிய நூடுல்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இதுல வந்து டின்னர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சிருப்பேன். வந்து சேமியா, நூடுல்ஸ், டின்னர் ஐட்டம் ஃபுல்லா இந்த பாக்ஸ்ல. இதுல வந்து மிளகு, சீரகம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சிருப்பேன். மிளகு, சீரகம் இதெல்லாம் இதுல வச்சுப்பேன். அப்பப்ப தீரும் போது எடுத்து நான் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிருவேன். இப்போ வந்து எது இருக்கு இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி நான் இப்போ நம்ம சோப்புலாம் எடுத்து வைக்கணும் இல்லையா? இது ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் இதுல நான் எடுத்து வச்சிருவேன். இது தனியா எடுத்து வச்சிருவேன். சோப்புலாம் இதுல வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது. இதுல நான் என்ன வச்சிருப்பேன்னா சுண்டல், இது வந்து எனக்காக நான் சாப்பிடக்கூடிய மை ஹெல்த்தி ஃபுட்காகத்தான் இந்த க்ராசரி தனியாக. இது எப்பயுமே நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணி சாப்பிடுவேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, சிறுதானியங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் மாதிரியும் சுண்டல் ஐட்டம்ஸ் இருக்கும், சியா சீட்ஸ், பூசணி விதை, அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் க்ரீன் டீ இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ் தான். நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவேங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களே கேட்பேன், அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட மூடை பொறுத்து ஒரு நாள் வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் வேணான்னு சொல்லுவாங்க. வேணும்னா அவங்களுக்கும் சேர்த்து செய்வேன், இல்லைன்னா நான் மட்டும் சேர்த்து சாப்பிடுவேன். இது தாங்க நம்ம அதெல்லாம் பார்த்துக்கணும். நாம் நல்லா இருந்ததுன்னா அடுத்தவங்களை பார்த்துக்க முடியும். உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.